ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிஜேபி எக்கனாமிக் செல் ஸ்டேட் பிரசிடென்ட் மற்றும் சைக்காலஜிக்கல் எஜுகேஷனலிஸ்ட் டாக்டர் காயத்ரி சுரேஷ் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உதயநிதி அவர்கள் புதுச்சேரி ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்கல மத்திய அரசு, புதுச்சேரியை கவர்னர் மூலம் ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் எழுப்புறாங்க. ஆக்சுவலாக புதுச்சேரியோட பாப்புலேஷனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சென்னையோட பாப்புலேஷனோட மொத்தமே கம்மி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுக்கணுன்னா அது யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். மாநில அந்தஸ்துன்னு வரும்பொழுது டேக்ஸிலேருந்து மற்ற சப்சிடிஸ்லேருந்து எல்லாமே சேஞ்சஸாக இருக்கும். அவருக்கு அதெல்லாம் புரிதல் இருந்தால் அதை பேச மாட்டாங்க. அரசியலுக்காகவே எல்லாம் பேசும்பொழுது அப்படி தான் அவங்களால பேச முடியும். ஏன்னா ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு போன எலெக்ஷனை அவங்க கையாண்டாங்க. முதல் கையெழுத்து நீட் ரத்து அப்படின்னாங்க. இன்னி வரைக்கும் நாம் பார்க்குறோம் 6வது முறையாக நம்ம பிள்ளைங்க மே 1st வீக்கு நீட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் சொல்வது முழுக்க முழுக்க அரசியலை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி புதுச்சேரியில் புதிய கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மூலயமா குலக்கல்வி திட்டம் அறிமுகப்படுத்திட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியாவிலேயே நவோதயா ஸ்கூல் இல்லாத ஒரே மாநிலம் தமிழக மாநிலம் தான். ஆனால் எப்போதும் அவங்க என்ன பேசுவாங்கன்னா சமூக நீதி அப்படின்னு பேசுவாங்க. ஓப்பனாகவே பொய் சொல்லக்கூடிய கேட்டகிரி அவங்க கேட்டகிரி. ஏன்னா ஸ்டாலின் அவர்களும் சரி, பொன்முடி அவர்களும் சரி, ஒரு யூனிவர்சிட்டியோட கான்வகேஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் சட்டமன்றம் மாதிரி, பார்லிமெண்ட் மாதிரி அந்த கான்வகேஷனில் பேசுறது சரியான விஷயமா இருக்கணும். அங்கேயே அவங்களால 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸில் பசங்களை ஃபெயில் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசின்னு அவங்களால பொய் பேச முடியுது. திமுகவுடைய பேச்சாளர் பிரசன்னா அவர்கள் நவோதயா ஸ்கூல் எஸ்சிக்கு மட்டும்தான், ஓபிசிக்கு கிடையவே கிடையாது, அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் இன்னொரு பொய்யை பப்ளிக்கில் ஒரு மீடியா முன்னாடி பொய் பேசக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களுக்கு லிபர்ட்டியோட பொய் பேசக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது தேசிய கல்விக் கொள்கை இதே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் தேசிய கல்விக் கொள்கை என்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்றைக்கே அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதனால தான் தமிழகம் இவங்க எஜுகேஷனில் நம்பர் 1ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நம்பர் 1 எங்கே போய் நிற்கும் அப்படின்னா ப்ரைவேட்டில் போய் நிற்கும். நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லயலாவை சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமிர்தாவை சொல்லுவாங்க, விஐடியை சொல்லுவாங்க, எஸ்ஆர்எம்ஐ சொல்லுவாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டா அப்படின்னு அவங்க பார்க்கணும். இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தப்பட்ட ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் எந்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு நகர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இருந்த ரேங்க்லேருந்து ஜாஸ்தியாகி போயிட்டாங்க. இதுதான் இவர்களுடைய எஜுகேஷனை வளர்க்கக்கூடிய திட்டமாக இருக்குது. தேசிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதுதான். ராஜாஜி கல்வி திட்டத்தை கொண்டு வரும்போதும் சொன்னாங்க. ஆனால் இந்த மாநில கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது ஹைட் பண்ணப்பட்டது. ஆனால் அது வந்த பொழுது, அதாவது முதலமைச்சர்கிட்ட அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அன்னைக்கு எல்லா சேனல்லையும் மறுநாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹைலைட்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. அதில் அவர்கள் எந்த பின்னணியிலேருந்து வந்திருக்கிறாங்களோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, அந்த பகுதியில் இருக்கக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு அந்த இது கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது, அப்போ இவர்கள் சொல்கிறது குலக்கல்வியா அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிவகாசி ஏரியாவில் இருக்கீங்க, என்ன படித்தாலும் இவங்கள்லாம் இதை செய்யறதுக்கு முன்னாடி, ஏன் புதிய கல்விக் கொள்கையே வரதுக்கு முன்னாடி சிவகாசி சைடில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா எந்த குரூப் நீங்கள் எடுத்தாலும் அடிஷ்னலாக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த ஃபயர் ஒர்க்ஸ் உள்ள விஷயங்கள், பிரிண்டிங் உள்ள விஷயங்கள். இது எதற்காக அப்படின்னா படிக்கிறது அறிவை விருத்தி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கும். அப்போ இதுக்கு குலக்கல்வி கிடையாது. அந்த ஏரியாவில் அந்த பிஸ்னஸ் மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அப்போ அதே இடத்துலேருந்து இடம் மாறாமல் ஒரு இடத்துல இருந்து எப்படி தன்னுடைய வாழ்க்கை முறையை சிறப்பாக அமைச்சுக்கிறது, அதற்காக தான் தேசிய கல்விக் கொள்கையில் இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் புரியணும் அப்படின்னா அதற்கு 6 சென்ஸ் இருக்கணும், அரசியல் தாண்டி மனித நேயம் இருக்கணும். இது எதுவுமே இல்லாதப்போ நம்ம அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாநில மாணவர்களுக்காக 25% இடஒதுக்கீடும் கேட்டுட்டு தானே
மேம் இருக்காங்க மத்திய அரசு கிட்ட, அவங்களும் தர மாதிரி இல்லை. எதற்கு கொடுக்கணும்? ஏற்கனவே நம்ம தமிழகம் வந்து 69% வந்து வச்சிருக்கிறோம். நம்ம இடஒதுக்கீடு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 69%. மற்ற மாநிலங்கள் எல்லாம் 50% இருக்கும்போது நம்ம 69% வச்சிருக்கிறோம். இவர்களுக்கு ஒரு மனசு வந்து இடபிள்யூஎஸ் கூட சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய சூழல் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது. இடபிள்யூஎஸ்ங்கிறது என்னன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அதுவும் யாருக்காகனா ஒரே கம்யூனிட்டிக்கு இல்லை, நீ அடுத்ததுல இருந்து எடுத்து கொடுக்கல. நீங்க எப்படி தமிழகத்துல எஸ்சில இருந்து எஸ்சிஏ அப்படின்னு ஒன்று பிரிக்கிறீங்க, உள் ஒதுக்கீடு அப்படின்னு, பிசில இருந்து பிசிஎம் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒன்று பிரிக்கிறீங்க. அப்போ இதனால மற்றவங்க யாருமே வந்து எங்களுக்கு உள்ள உரிமைகள் போச்சுன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்க ஓசி கேட்டகரியில அவங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாதப்போ அதுலேயும் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக ஒரு வசதி செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்து அதுக்கும் வந்து கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் அதை கூட செஞ்சு கொடுக்க மனமில்லாத தமிழகம் வந்து இந்த இடஒதுக்கீடை பற்றி பேசுறதோ இல்லை பொய்யான தகவலை வெளியில பேசுறதோ வந்து அபத்தமானது. அது மட்டும் இல்லாமல் கவர்னர் தான் மத்திய அரசு மூலியமா இந்த புதுச்சேரி ஆளுநர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல உண்மையா இருக்கும்? இது உண்மையாக இருந்தா போன பீரியட்ல காங்கிரஸ் இருந்தப்போ இப்ப இந்த தடவை தானே உங்களுக்கு வந்து பிஜேபி புதுச்சேரிக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முந்தி இது பல வருஷங்களா காங்கிரஸ் தானே ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் ஆளும்போது ஏன் நீங்க அதை பத்தி பேசவே இல்லை? இத்தனை வருஷம் காங்கிரஸோட தான் நீங்க கூட்டணியிலயும் இருந்தாங்க. கூட்டணியில இருக்கும்போது ஏன் அவங்க அதை பத்தி பேசல? இவங்க எல்லாமே நீங்க எப்படின்னா தமிழகத்துக்கு சுயாட்சி வேணும்னுவாங்க, தனியா கொண்டு வரணும்வாங்க. தேசிய கல்வி பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியல்ல இருந்து எடுத்து தமிழக பட்டியலுக்கு கொண்டு வரணும்வாங்க. இது எல்லாமே எப்ப சொல்லுவாங்க? அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது அது எதையுமே கேட்டு பெற மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன துறை வேணும் அப்படின்னு பேப்பர்ல எழுதி வாங்கி அந்த உரிமைக்காக அவங்க போராடுவாங்க. ஆனா இந்த டயத்துல மேம் கவர்னர் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. எப்பயுமே வந்து எதிர்கட்சி தலைவர்கள் தான் வெளிநடப்பு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் போது கவர்னர் வந்து வெளிநடப்பு செஞ்சது இந்த ஆட்சியில தானே மேம்? ஆமா, அந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஆட்சியோட கவர்னன்ஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு வெட்கப்பட வேண்டியது தமிழக அரசு தானே தவிர கவர்னர் கிடையாது. ஏன்னா நீங்க எதை மரபுன்னு சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்தை தான் நாங்க பாடுவோம்னு சொல்றீங்க. அவர் தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னு சொல்லலை. தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு நேஷனல் ஆந்தம் பாடுங்க. ஏன்னா நான் ஒரு இடத்துக்கு போனோம், அதாவது நான் இந்த சென்ஸ் கவர்னர் ரவியாக இல்லை, ஒரு கவர்னராக ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த புரோட்டோகால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ அவர் பங்கு கொள்கிற நிகழ்ச்சிகளில் ஆரம்பத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்பது விதி. அப்படி இருக்கும்போது சரி, இவங்க வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்காக இவ்வளவு தூரம் பேசுறாங்கல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. 1971க்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து எங்க இருந்தது? 75க்கு முன்னாடி தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிறதே ரொம்ப ஆஃப் லேட். நமக்கு எப்போ சுதந்திரம் கிடைச்சு சட்டசபை அமைச்சோம், எப்போ தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்றை கொண்டு வந்தோம்? அதற்கு ஈவேரா அவர்கள், இவர்கள்லாம் தந்தைன்னு போட்டுறாங்கல்ல, அவருக்கு தான் அவங்க தந்தை, எங்களுக்கெல்லாம் அவர் தந்தை இல்லை, அவர்கள் தந்தைன்னு போட்டுறாங்கல்ல ஈவேரா. அந்த ஈவேரா இந்த தமிழ்தாய் வாழ்த்த என்ன பேசினாருன்னு இவங்களால பொது வெளியில சொல்ல முடியுமா? அந்த அளவிற்கு அருவருக்கத்தக்க வகையில பேசின இவங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்துக்காக கொடி பிடிக்கிறேன், தமிழுக்காக கொடி பிடிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எங்க போய் சவுத்துல முட்டிக்கிறதுன்னு தான் தெரியல. ஒரு பக்கம் அவங்க எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டும் கரெக்ட் தானே மேம். நம்ம தமிழரோட மரபு அப்படிங்கிறப்ப தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாடுறோம் அப்படின்னு வச்சிருக்கோம். அவர் பாடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, தேசிய கீதத்தையும் சேர்த்து பாடுங்கன்னு தான் சொல்றாங்க. நாங்க அதை செய்ய மாட்டோம்னு சொல்றீங்க. அதே மாதிரி தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது அப்படின்னு கவர்னரை நீங்க ரீட் பண்ண சொல்றீங்க. முந்தின நாள் தான் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணை வீட்டுல ஒரு வயசான பாட்டி தாத்தாவை கொல்றது நடக்குது. ஒரு 17 வயசு குழந்தைய வந்து கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி நடக்குது. கண்டினியூஸா ஒரு செயின் மாதிரி தமிழகம் முழுக்க திருநெல்வேலியிலேருந்து சென்னை வரைக்கும் அங்கங்கு இல்லாம எல்லா இடத்துலையும் 2 வயசு குழந்தையில இருந்து நடக்குது. நீங்க வந்து குற்றம் நடந்த பிறகு ஆளை பிடிக்கிறன்றீங்க. அப்படி இருக்கும்போது அவர் அமைதி பூங்கான்னு எப்படி பொய் பேச முடியும்? ஒரு கவர்னர், நீங்க அரசியல்வாதி, என்ன வேணா பொய் பேசுவீங்க. ஆனால் அவர் கான்ஸ்டிடியூஷனால அமைக்கப்பட்ட ஒரு நபர். அந்த நபர் எப்படி பொய் பேச முடியும்? உண்மைக்கு புறம்பா? இவங்களாம் வந்து பொய் பேசினா அப்படின்னா மனசு வருத்தப்படுவாங்க. உண்மைக்கு புறம்பா எப்படி பேச முடியும்? தமிழகம் தான் வந்து டபுள் டிஜிட் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த மாநிலமும் அடையலை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க.
அதுவும் வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் ஆள்ற மாநிலமெல்லாம் அடையல, அதை தாண்டி தமிழகம் தான் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சூப்பருங்க, ரொம்ப கரெக்டான சொன்னீங்க. ஏன் இத்தனை வருட காலங்களாக டபுள் இன்ஜின் சர்க்காராக இருந்தும் பிஜேபி ஆள்ற மாநிலத்துல வரல அப்படின்னா அதற்கு முந்தி காலங்கள்ல முழுக்க அந்த மாநிலங்களை ஆண்டது காங்கிரஸ். அவங்க வந்து ஒரு காட்டு தர்பார் அப்படிங்கக்கூடிய அளவிற்கு அந்த மாநிலத்தை விட்டுட்டு போய் அதுல இருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு பீகார் பாத்தீங்கன்னா அத்தனை முறை திரும்ப 3 முறைக்கு மேலாக 4வது முறையும் ஒருத்தரால ஆட்சி அமைக்க முடியுது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் மக்கள் கொடுத்துட மாட்டாங்க. அங்க வந்து ஒரு ரோடு கூட இல்லாம இருந்திருக்குது. அதே மாதிரி யூபியில நீங்க இருந்தீங்கன்னா எப்படி தமிழகம் வந்து அப்படியே பரம்பரையா அவங்க ஆண்டுட்டு வர்றாங்களோ அதே போல பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், அப்படியே அப்பாவுக்கு பிறகு மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு தர்பார் போல ஒரு ரோடு வசதி கூட இல்லாமல் கிராமங்களை கூட இணைக்காமல் எங்களுடைய பிஜேபியினோட ஆட்சி வந்த பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய 40% மேலான கிராமங்களுக்கு மின் இணைப்பை கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த அளவிற்கு மோசமாக இவர்கள் கூட்டணி வச்சிருந்த 2014க்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தானே கூட்டணியில இருந்தாங்க. அவங்களோட இருந்த வரைக்கும் அந்த மாநிலங்கள் அப்படிதான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவங்க தமிழகத்தோட போட்டி போடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இல்லையா, தமிழகத்துல வந்து இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு 60% சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃபண்ட் இல்லாம இவங்க செஞ்சுட்டாங்களான்னு சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அத்தனைக்கும் ஃபண்ட் பண்றது யாரு சொல்லுங்க. இங்க இருக்கிற ரேஷன் கடைகளுக்கு முழுக்க தானியங்களை கொடுக்கறது யாரு சொல்லுங்க. அப்போ இது எல்லாமே யூபிக்கு போயும் அந்த மக்களால முன்னேற முடியல இத்தனை வருட காலமாக அப்படின்னா அங்க ஆட்சி செஞ்சவங்க இவங்களோட கூட்டணியில இருந்தவங்க. இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. தமிழகத்திற்கு ஈக்குவலா 10 வருஷங்கள்ல மருத்துவக் கல்லூரி அவங்களால கொண்டு வர முடியுது. பீகார்ல எஜுகேஷனை கொண்டு வர முடியுது. பீகார்ல இருந்து மக்கள் வராங்க, கக்கூஸ் கழுவ வரான், பீடா வாயம் வரான், பானிபூரி விற்க வரான், வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு தான் வரான்னு எவ்வளவு அசிங்கமா பேச முடியுமோ அத்தனையும் நீங்க பேசுறீங்க. ஆனால் IAS IPS கேடர்ஸ் எடுத்து பாருங்க யாரு அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் தான் காரணம் அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய பாலியல் வன்முறையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பள்ளி கல்வி எவ்வளோ பின்னால போயிருந்திருக்குது அப்படின்னு ஐஷ் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், ஏசர் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அதுக்கும் அவங்க பொறுப்பேற்பாங்களான்னு நீங்க அவங்கள கேட்கணும். இதற்கு நான் தான் காரணம்னா அதுக்கு இவங்க தான் காரணமானு சொல்லணும். அதே போல கடந்த 5 வருஷத்துல தமிழகத்துல இருந்து எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வெளியில போயிருக்கிறாங்க. அவங்க ஓப்பனா சொல்றாங்க, எங்களால இத்தனை பேரை போய் பார்த்து கமிஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால நாங்க வெளியில போறோம், இங்க அதுக்குரிய சூழ்நிலை இல்லை அப்படின்னு தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க என்ன டபுள் இன்ஜினை பத்தி பேசுறதுக்கு வர்றாங்க. அதே போல இவர் வந்து மதுரையில நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, நான் கூட அதை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். மதுரைக்குள்ள வந்து சுற்றுலாத்துறைக்குள்ள படிப்பு அங்க உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்கப்படும், மருத்துவத்துறை கல்வி சார்ந்த அவர்களுக்கு கொடுக்கப்படும், வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 சொல்றாரு. அந்த 5-6 நான் அதுதான் சொல்லியிருந்தேன், நீங்க மறந்து போய் எங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பட்ஜெட்டை ரீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க முதலமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பட்ஜெட்ல என்ன ஒதுக்கீடு பண்ணாங்களோ அதை அப்படியே அங்க போய் ரீட் பண்ணிட்டு அதெல்லாம் நாங்க கொண்டு வர்றோம் அப்படி இத்தனை 5 வருஷமா செய்யல, அதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டி சென்ட்ரல் கவர்மெண்டோட இதுல ஸ்டிக்கர் ஒட்டுற அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு தெரியாதுன்னு யோசிக்கிறாங்க. மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வரதுல இவங்க தான் அந்த திட்டத்தை எல்லாம் எடுத்து நடத்துறதாவும் தெரிவிக்கிறாங்களா மேம்? ஆமா, ஏன்னா காசு கொடுக்கறது தான் மத்திய அரசு, இங்க எடுத்து நடத்துறது அவர் தான். நேத்திக்கு பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கிறாங்க, நாங்க வந்து 9 லட்சம் வந்து பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கு வந்து மணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்து அவங்களுக்கு சொல்லிட்டோம். ஆனா இங்க அவங்க பெனிஃபிஷியரை கண்டுபிடிச்சு கொடுத்தது 6 lakhs தான். 3 lakhs பீப்புளுக்கு இந்த 5 வருஷத்துல வீடு கிடைச்சிருக்க வேண்டியது கிடைக்காம போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு இவங்க பொறுப்பெடுத்துப்பாங்களா? அவர் வந்து மதுரையில ஓப்பன் மீட்டிங்ல சேலஞ்ச் கொடுக்குறாரு பியூஷ் கோயலுக்கு, உங்களுக்கு வந்து என்ன நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க எவ்வளோ எங்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு. நான் சொல்றேன், தரவுகளோட சொல்றேன், சப்சிடிஸ் நீங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர்ல இருந்து உள்ளதுல 4,07,333 கோடி ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் டாக்ஸ்ல இருந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் டாக்ஸ் இல்ல, சென்ட்ரல் டாக்ஸ்ல இருந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. சென்ட்ரல் சப்சிடிஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 2,94,835 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஆன் த ஹோல் 7,02,168 crores rupees
மணியாக மட்டும் கொடுத்துருக்குறாங்க நான் சொல்றது. அப்போ 350% இவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இவங்களோட கூட்டணியில இருந்த கவர்மெண்ட்ல வாங்கினதை விட 350% அதிகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கு. பதில் சொல்லட்டும். அதான் அழகா பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னாங்க, நான் என்னப்பா உங்களை மாதிரி ரொம்ப படிக்கல, நீங்க எந்த காலேஜ்ல படிச்சேன்னு சொல்லுங்க, நான் வந்து சிஏ படிச்சிருக்கேங்க, லா காலேஜ்ல வந்து இந்தியாவிலேயே 2nd ரேங்க் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியல, இப்படி திரும்பி பார்க்காம. அதே மதுரையில் பிரச்சாரம் நடத்தும் போது மகாராஷ்டிராவோட முதல்வர் ஃபட்னாவிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் மதுரையில் வந்து நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் நாங்கள் மெட்ரோ கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மாதிரி மிரட்டி இது வந்து ஒரு கொண்டு வர ஒரு இதா இல்லையா மேம்? மெட்ரோவுக்கு ஒரு ப்ரப்போசலை கூட ஒழுங்கா அனுப்ப துப்பில்லாத திராவிட மாடல் அரசு ஒருத்தர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்றாங்க. அப்பையும் நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இது இந்த கம்ப்ளைண்ட் அவங்க எப்போ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இந்த வருஷத்துல முதல் தடவை பிஎம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த வர விஷயத்தை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு வரும்போது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நாங்கள் ப்ரப்போசல் கொடுத்தோம், மெட்ரோ ப்ரப்போசல். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு. அவங்க ரிஜெக்ட் பண்ணல, நீங்க இது எல்லாத்தையுமே தப்பா கொடுத்துருக்கீங்க, இந்த பாப்புலேஷன் இருந்தா இப்படி கொடுக்கணும்னு ரூல் இருக்குது, அந்த ரூலுக்கு பிறகு எப்படி வழித்தடம் அமைக்கணும், இது எதுவுமே உங்களோட ப்ரப்போசல்ல கரெக்டா இல்லை, அதை கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கலெக்ஷன் கரப்ஷன் அப்படி கமிஷன்னா ஞாபகம் இருந்திருக்கும், கரெக்ஷன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, அதனால அவங்க அதை செஞ்சு கொடுக்கல. அதே மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க, பேண்டமிக் சமயத்தில் இவங்க வந்து அப்படியே வாய்ஸ் சவடால் விடுறதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததே அதில் தான் வந்தாங்க. பேண்டமிக் அப்போ எங்களுக்கு காசு கொடுங்க, நாங்களே எங்க வேணா இன்ஜெக்ஷன் வாங்கிப்போம், எங்க மக்களுடைய உயிரை நாங்க காப்பாற்றுவோம்னாங்க. ஆனால் யாருமே இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்க எந்த கண்ட்ரியுமே தயாராக இல்லை. அதற்கு பிறகு மத்திய அரசு அத்தனை பேருக்கும் எப்படி முதல்ல பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி கொடுத்தாங்க. அதே மாதிரி சென்னையோட 2nd phase ஆஃப் மெட்ரோ வரும்போது இது முழுக்க முழுக்க மாநில ப்ராஜெக்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஊரெல்லாம் போய் என்ன பிரச்சாரம் பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்டு ஒதுக்கலை அப்படின்னாங்க. ஆனால் சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல 65,000 கோடியை ஒதுக்குனது மத்திய அரசு. இப்படி வாயில வரது ஃபுல்லா அண்ட புழுகு ஆகாச புழுகா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா இது வந்து ஈவேரா வந்து யுனெஸ்கோ விருது வாங்கினாருன்னு பாடப்புத்தகத்துல படிச்ச பொய்யான விஷயம் இல்லை. இன்னைக்கு அடுத்தடுத்து 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசுனீங்கன்னு கம்பேர் பண்ணி இன்னைக்கு அத்தனையும் சோசியல் மீடியால இருக்கு. அதனால இவங்க பொய்யெல்லாம் எடுபடவே எடுபடாது. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி மேம். நன்றி.